ஓகே. சோ தமிழ்நாட்டுல தொழிலாளர்கள் இயக்கம். சோ தமிழ்நாட்டுல தொழிலாளர்கள் இயக்கத்துக்கு முன்னோடியா இருந்தவர் யாரு? தொழிலாளர்களுக்கு, லேபர்களுக்குன்னு யூனியன் ஸ்டார்ட் பண்றது, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி சிங்காரவேலர். இதே இந்திய அளவுல இந்தியன் லேபர் யூனியன் யார் ஸ்டார்ட் பண்ணா? நைன்டீன் நாட் ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஒருத்தர். இந்தியன் லேபர் யூனியன் கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா? 1905ல நமக்கு கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் உருவாக்கப்பட்டதா இந்திய பணியாளர்கள் சங்கம், இந்தியன் லேபர் யூனியன். ஓகேயா? சோ தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தா நம்ம சிங்காரவேலர். சரிங்களா? சிங்காரவேலர் கூட சப்போர்ட்டா இருந்தவங்க யாரா இருந்திருப்பாங்க இந்த லேபர் யூனியனுக்காக? திருவிக்கா. யார சொன்னீங்க? புரியல, எனக்கு கேட்கல. சரி, திருவிக்கா. ஓகே, வேற யாராவது? திருவிக்கா மட்டும் தானா? திருவிக்கா கரெக்ட். அவர் மட்டும் தானா? அன்னி பெசன்ட் கூட ஊட்டியில கைதான ஒருத்தர் இருப்பாரு. அன்னி பெசன்ட் கூட ஊட்டியில கைதானவங்க யாரு? சொல்லுங்க. பிபி வாடியா ப்ரோ? ஊட்டியில கைதாகும் போது அன்னி பெசன்ட் கூட எத்தனை பேர் கைதானாங்க மொத்தம்? அன்னி பெசன்ட் கூட 2 பேரா இல்ல மொத்தமாவே 2 பேரா? அன்னி பெசன்ட் கூட 2 பேரு. ஒருத்தர் பிபி வாடியா, இன்னொருத்தர் அருண்டேல் அவர்கள். ஓகேவா? ஜார்ஜ் அருண்டேல்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இவங்க 3 பேரும் சேர்ந்து. சோ இதுல சிங்காரவேலர்களுக்கு வந்து தொழிலாளர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா திருவிக்கா அவர்களும் பிபி வாடி அவர்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப சிங்காரவேலர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் என்ன? மே டே. எந்த வருஷத்துல இருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க? 1923. சரியா? சரி, ஓகே. சோ நமக்கு இந்தியாவில தொழில்கள் வளர்றதுக்கு மெயின் ரீசனா இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அந்த வேர்ல்டு வாரோட தாக்கத்தாலதான் வந்துட்டு இந்தியர்கள் தொழில்கள்ல வந்துட்டு கவனம் செலுத்த வேண்டியிருந்துச்சு. சோ நமக்கு இந்த மெட்ராஸ் ப்ராவின்சஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா பிபி வாடியா, எம் சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரம், இவங்க எல்லாம் வந்துட்டு தொழிலாளர்கள் சங்கம் அமைக்கிறதுல ரொம்ப அந்த இனிஷியேஷன்ல ரொம்ப முன்னோடிகளா இருந்தாங்க. சரிங்களா? சோ 1918ல இந்தியாவில முதல் தொழில் சங்கம் அப்படிங்கிறது சென்னை மாகாணத்துல உருவாச்சு, மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்னுட்டு. சோ நமக்கு தமிழ்நாட்டுல மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918னா இந்தியாவில ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1905ல இந்தியா லேபர் யூனியன். சரிங்களா? அது உருவாக்கப்பட்டிருக்கும். தமிழ் தென்றல் தெரிவிக்கா அவர்கள். சரிங்களா? சோ அவருக்கு அந்த பட்டத்தை யார் கொடுத்தா? இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. வள்ளலார் அவர்கள். சரிங்களா? திருவிக்காவுக்கு தமிழ் தென்றல் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா வள்ளலார் அவர்கள். திருவிக்கா எழுதின ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேகசின் சொல்லுங்க. தொழிலாளன் யார் எழுதுனது? சிங்காரவேலர் எழுதினது. திருவிக்கா எழுதின நாவல்கள், இதழ்கள் தேசபக்தன், நவசக்தி, திராவிடன், இதெல்லாம் இவர் எழுதின முக்கியமான நூல்கள். தமிழ்லயும் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். தேசபக்தன், நவசக்தி, திராவிடன். சோ இப்ப நான் காமனா பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்ப ஆண்களுக்கு வந்துட்டு தன்னுடைய உறவினர்களுடைய இறுதி சடங்குல வந்துட்டு பங்கேற்றுக்கிட்டு அப்ப சொத்துக்களை வாங்குவாங்க. சரிங்களா? அப்ப சொத்துக்களை வந்து பாக பிரிவினை பண்ணுவாங்க. முதல்ல பெண்களும் வந்துட்டு இந்த மாதிரி இறுதி சடங்குகளை கடந்துகிட்டு சொத்துரிமை வாங்குறதும் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து திருவிக்கா அவர்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி மணக்கொடை, டவுரி வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புன்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இவர் தான். இதுல என்னன்னா நீங்க தமிழ் சிலபஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா தேடி படிக்க வேண்டிய கண்டென்ட்டா இருக்கும். சரிங்களா?
பண்ணிக்கோங்கன்னு பெண்களுக்கு சொல்லியிருப்பார். பெண்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா, நகை மேல இருக்க ஆசையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரிங்களா? நகை மீது உள்ள ஆர்வங்களை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்கன்னு பெண்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 31 1920. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான இயர். சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வந்துட்டு முதலாளிகளுக்கு வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்துல இடம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கும் வந்துட்டு அதுல பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இங்கதான் டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் சிங்காரவேலர். சோ சிங்காரவேலர் பார்த்தோம்னா தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில முன்னோடியா இருந்தவர். அதுக்கடுத்து இவர் பிறந்தது எங்கன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல பிறந்திருப்பாரு. அதுக்கடுத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்துட்டு இவர் ஒர்க் பண்ணி பட்டம் அதை படிச்சு பட்டமும் வாங்கியிருப்பாரு. சரிங்களா? சோ இவர் வந்து ஃபாலோ பண்ணதுன்னா புத்திசம். அம்பேத்கர் மாதிரி இவரு வந்துட்டு அம்பேத்கர் அயோத்திதாசர் மாதிரி இவர் புத்திசர் கன்வெர்ட் ஆயிருப்பார். தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் இந்த எல்லா லாங்குவேஜுமே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஸோ இவங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 1923 என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மே டே அதாவது செலிப்ரேஷன் பண்ணிருப்பாரு, ஒர்க்கர்ஸ் டே. அதே மாதிரி 1926 இவருடைய முயற்சியால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லேபர் வெல்ஃபேர் ஆக்ட்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? லேபர் வெல்ஃபேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் நலச்சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா 1918 ஒரு மாநாட்டுல என்ன பண்றாங்கன்னா இனிமே மக்கள் கிட்ட பேசும்போது அவங்களுடைய வட்டார மொழியில ரூரல் லாங்குவேஜ்ல தான் பேசணும், நம்மளுடைய தொழிலாளர் சீர்திருத்த கருத்துக்களை வந்துட்டு அவங்களுடைய ரூரல் லாங்குவேஜ்ல தான் பேசணும் அப்படிங்கிறப்போ 1918 தமிழ்ல பேசுறதுக்கு பெர்மிஷன் வாங்குறாங்க. ஸோ அந்த பெர்மிஷன் வாங்குறப்போ அந்த மீட்டிங்ல வந்து பெரியார் மற்றும் இவரு சிங்காரவேலர் இவங்க 2 பேருமே கலந்துருப்பாங்க அந்த இதுல. ஓகே, நெக்ஸ்ட் பெரியாரை பத்தி பார்க்கலாம். தங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க பெரியாரை பத்தி. தந்தை பெரியார். ஓ, அப்புறம் வேலிடான பாயிண்ட் ஒண்ணு வேற. இப்போ அவர் தந்தை பெரியார், நீ சரி. அப்புறம் வேற வேற 1879. சரிங்களா? தேதி செப்டம்பர் 17. சரிங்களா? 1879 செப்டம்பர் 17 பிறந்தாரு. எங்க பிறக்கிறாரு? ஈரோட்ல. சரியா? ஓகே. ஈரோடு நகரசபை தலைவரா எப்ப பதவி வகிக்கிறாரு? 1917 18. சரிங்களா? 1918 நமக்கு நகரசபைக்கு தலைவராகிறாரு. சரிங்களா? ஓகே. காங்கிரஸ்ல எப்ப ஜாயின் பண்றாரு? 1919 காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. சரிங்களா? காங்கிரஸ்ல இம்பார்ட்டன்ட் ரோல் அவருக்கு எப்ப கிடைக்குது? ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ப்ராவின்சஸ் உடைய காங்கிரஸ் கமிட்டியில வந்துட்டு செக்ரட்டரி ஆவார். 1921 மெட்ராஸ் ப்ராவின்சஸ்ல காங்கிரஸ் கமிட்டியில வந்துட்டு செக்ரட்டரி ஆவாரு. நெக்ஸ்ட் 1920 இந்த டைம்ல ஒரு போராட்டம் நடந்திருக்கு. 1920 இருந்து 22 வரை என்ன போராட்டம்? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்.
சோ அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு ஒபே பண்ற மாதிரி தன்னுடைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவரு ரிசைன் பண்ணிடுவார். சரிங்களா? 20ல இருந்து 22க்குள்ள. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டோட ஸ்ட்ரீட்ல என்ன பண்றாருன்னா கதர் வந்து சேல்ஸ் பண்றாரு. ஓகேங்களா? கதர் சேல்ஸ் பண்ணுவார் இவர் தமிழ்நாட்டோட ஸ்ட்ரீட்ஸ்ல. அதுக்கடுத்து மதுவிலக்கு ஆதரவா என்ன பண்ணுவாரு, தன்னோட தோப்புல இருக்கிற 500 தென்னை மரங்களை வந்துட்டு வெட்டி வீசிடுவார். சரியா? எந்த வருஷம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட் ஆகுறாரு? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட்டா 23. ஓகே, 1923ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட் ஆகுறாரு. அதே மாதிரி டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் உடைய டெம்பிள் என்ட்ரி ரைட்ஸ் ரிலேட்டடா ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாரு. சரிங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கோவில் நுழைவு போராட்ட தீர்மானம் ஒண்ணு கொண்டு வருவார். ரைட்ஸ் ரிலேட்டடா ஒரு ரெசல்யூஷன். அதே மாதிரி டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் உடைய டெம்பிள் என்ட்ரி ரைட்ஸ் ரிலேட்டடா ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாரு. சரிங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கோவில் நுழைவு போராட்ட தீர்மானம் ஒண்ணு கொண்டு வருவார். இவர் எப்ப காங்கிரஸ்ல இருந்து விலகி வர்றாரு? வாட் த ரீசன்? சேரன் மாதேவி ஆசிரமம் எங்க இருக்கு? சரி, சேரன் மாதேவி ஆசிரமத்துல வந்துட்டு யார் வந்து அந்த ஆசிரமத்தை நடத்திட்டு இருந்தாரு? வாவேசு ஐயர். சரிங்களா? வாவேசு ஐயரால் நடத்தப்பட்ட சேரன்மாதேவி குருகுலத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு? வர்ணாசிரமா அங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? காமனா ஐஎன்சிங்கிறது எந்த ஜாதிக்கும் புறமானது இல்லைன்னு சொல்லிட்டு, பட் அங்க சேரன்மாதேவியில மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வர்ணாசிரம மெத்தட், அதாவது கீழ் ஜாதியினரை வந்துட்டு தரையில உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறதும், காங்கிரஸ் சேர்ந்த பிராமின்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது டிஃபரன்ஸை பார்ப்பாரு. சரிங்களா? 1925. சோ அந்த சேரன்மாதேவி யார் நடத்துறாருன்னு பார்த்தோம்னா வாவேசு ஐயர் நடத்துவாரு. ரீசன் வந்துட்டு வர்ணாசிரம மெத்தட். சரிங்களா? அதனால மட்டும்தான் அவர் வெளியே வராரா? அதனாலே வெளியே வந்தாரு. எஸ், ரிசர்வேஷன் கேட்டிருப்பாரு. டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கேட்டிருப்பாரு. ரிசர்வேஷன் கேட்டு ரிசர்வேஷன் கிடைக்கலன்னா எங்க இருந்து வெளியே வராரு? எப்போ எந்த இடத்துல இருந்து வெளியில வருவார்? காங்கிரஸ் வந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா காஞ்சிபுரம். சரிங்களா? காஞ்சிபுரத்துல நடந்த மீட்டிங். சோ அததான் மெயினா கேட்பாங்க. ஓகேயா? காஞ்சிபுரம் நடந்த மீட்டிங்ல இருந்து 1925ல ரிசர்வேஷன் ப்ராப்ளத்துல வெளியே வருவார். சரி, வைக்கம் சத்தியாகிரகா எந்த வருஷம்? 1924. வைக்கம் எங்க இருக்கு? கேரளால திருவிதாங்கூர். ஓகேவா? திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கிறதா வைக்கம் அப்படிங்கிற பிளேஸ். சரி, ஓகே. அந்த இடத்துல வந்துட்டு இவர் போராட்டத்துக்கு இவர் கூட யார் சப்போர்ட் பண்ணா? அவருடைய நிக்நேம் ரோசாப்புத்துறை. அவருடைய வேற பட்டம் என்ன இருக்கு அவருக்கு? மதுரை காந்தி அப்படின்னு சொல்லி இவர் அழைப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல அந்த பேர் வரும் இவருக்கு. அவரும் வருவாரு. சரிங்களா? பட் ஆப்ஷன்ல என்னவா சுப்ராயன் இருந்தா சுப்ராயனைத்தான் போடணும், இல்லைன்னா இவரை போடலாம். சரிங்களா? எல்லை காந்தி யாரு?
தென்னாட்டின் காந்தி, ஓகே. சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் எந்த வருஷம்? 1925ல ஸ்டார்ட் பண்றாரு. சரி, ஓகே. ஈரோடு பிளான் எந்த வருஷம்? ஆக்சுவலி ஈரோடு பிளான்ல என்ன நடந்துச்சு? தான் சரிங்களா? ஈரோடு பிளான் யாரு யாருன்னு பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டும் ஒன்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணி இனிமே அந்த தீம்ல அவங்க ஒன்னா ஒரே மாதிரி செயல்படுறதா பிளான் சரிங்களா? சோ ஈரோடு பிளான் 1925 கம்யூனிஸ்ட் பிளஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இது ரெண்டும் ஜாயின் ஆகுது அதுல. திருநெல்வேலியில ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் எந்த வருஷம் நடந்துச்சு? திருநெல்வேலி சுயமரியாதை இயக்க மாநாடு 1927 சரிங்களா? சோ ஒன்லி ஃபார் உமன்காக. பட் ஓவராலா முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு என்னைக்கு நடந்துச்சு? எந்த இடத்துல நடந்துச்சு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு வருஷம் என்ன? 25 29 மறக்க கூடாது எப்பவுமே சரியா? ரொம்ப முக்கியமான முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு உருவானது 25ல உருவானாலும் முதல் மாநாடு 4 வருஷம் கழிச்சுதான் நடந்துச்சு சரிங்களா? இதோட தலைவர் யாரு? பாண்டித்துரையார். கிட்டத்தட்ட அவங்க இந்த ஸ்லாங் கரெக்டா தான் மெயின்டைன் பண்றாங்க. இன்னசென்ட் எக்ஸாக்டா தெரியல. சவுந்தர பாண்டியன் சரியா? முதல் தலைவர். சரி, ஓகே. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எந்த வருஷம்? 37 to 39 அப்படிதான் சொல்லணும் சரிங்களா? ஓகே. சோ இவர் எந்த வருஷம் கைது பண்றாங்க? 37ல அரெஸ்ட் பண்றாங்க சரிங்களா? சோ 37ல அரெஸ்ட் பண்ணும்போது இந்த டைம்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இவருக்கு என்ன நடக்கும்? ஒரு இவருக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கும் ஜெயில இருக்கும் போதே. சோ இவர் தான் இந்த டைம்ல என்ன பண்ணுவார்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய ஹெட் ஆவார் சரிங்களா? நீதி கட்சியின் தலைவர் ஆவாரு சிறையில் இருக்கும் பொழுதே 37ல. ஓகேவா? எங்க நடந்தது இடத்துல? மெட்ராஸ்ல சரிங்களா? மெட்ராஸ்ல நடந்த கான்ஃபரன்ஸ்ல 1938ல தர்மாபால் அவர்களால பெரியார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு. சேலம் கான்ஃபரன்ஸ் எப்படி நடந்துச்சு? சரி, சேலம் கான்ஃபரன்ஸ்ல நடந்த இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லுங்க. முக்கியமா என்ன நடந்துச்சு சேலம் கான்ஃபரன்ஸ்ல? எஸ், நீதி கட்சி திராவிடர் கழகமா மாறினது சேலம் கான்ஃபரன்ஸ்ல தான் சரிங்களா? 1944 சரியா? 1944ல அந்த இடத்துல பெரியார் வந்து ஒரு ஸ்லோகன் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகன். திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு இருப்பாரு சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகன் எழுதிக்கும். 1944ல
சேலம் கான்ஃபரன்ஸ்ல. சுயமரியாதை இயக்கம் எப்போ உருவாச்சோ அதுக்கான அதிகாரப்பூர்வமான செய்தித்தாளும் அப்பதானே உருவாயிருக்கும். 25. புரட்சி எந்த வருஷம்? ம் 33. புரட்சி 33. சரியா? விடுதலை எந்த வருஷம்? (35) 1935. விடுதலைனாலே 1935 ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி, ஓகே. ரிவோல்ட் எந்த வருஷம்? அதுக்கு நான் கண்டினியூஸா கேட்டா தானே, மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி கண்டினியூஸா வரும்? 28 1928 ரிவோல்ட். சரிங்களா? பகுத்தறிவு. சரியா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசு. குடியரசுனா இங்கிலீஷ் என்ன சொல்லுவீங்க? ரிபப்ளிக். சரிங்களா? அப்ப 25 25க்கு அப்புறம் ரிபப்ளிக்னா ரிவோல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ ரிவோல்ட் ஞாபகம் வச்சுன்னா 25 28. சோ 28க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா புரட்சி நடக்குது. ஓகேங்களா? புரட்சி நடக்கும் போது பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் உங்க புரட்சி ஏத்துக்க முடியும். அப்படி பகுத்தறிவோட செயல்படும் போது உங்களுக்கு விடுதலை கிடைச்சது. சரிங்களா? 33 34 35 அப்படியே சீக்வன்ஸா வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் குடியரசுனா ரிபப்ளிக், ரிபப்ளிக்னா ரிவோல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ நமக்கு சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் ஆங்கில செய்தித்தாள் எதுன்னு கேட்டீங்கன்னா ரிவோல்ட். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எதுன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு யுனெஸ்கோ கொடுத்த அவார்டு என்ன? சவுத் ஏசியா சாக்ரட்டிஸ். ஓகேவா? எப்போ? ஜூன் மாசம். கரெக்ட். ஜூன் 27 1970. 1970. ஜூன் 27 1970ல யுனெஸ்கோ வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அவார்டை இவர் கொடுத்திருப்பாங்க. இவருடைய ஃபேமஸான ஒரு புக் என்னது? பெண் ஏன் அடிமையானார். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெமிலியரான ஒரு பெண் ஏன் அடிமையானார். தேவதாசி ஒழிப்பு முறைக்காக இவர் எந்த வருஷம் போராடினாரு? தேவதாசி ஒழிப்பு முறை.
ஓகே, நெக்ஸ்ட் சுப்பிரமணிய பாரதியார். சரி, இயர் பாத்தீங்கன்னா 1882ல இருந்து 1921 வரை. சரி, இவருடைய பட்டங்கள் சொல்லுங்க. மகாகவி, தேசிய கவி, அவ்வளவுதான். மகாகவி, தேசிய கவி. சரியா? சரி, இவனுடைய இதழ்கள், நூல்கள், நியூஸ் பேப்பர்ஸ் சொல்லுங்க. இந்தியா, பாலபாரதம் இவருடைய படைப்பா? ஆசிரியரா, துணை ஆசிரியரா, இல்ல எடிட்டரா? பாலபாரதம் இவரோடது. சரி, நல்லா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? மறுபடியும். சரி, ஓகே. இவர் யாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணாரு? நூல்கள் எழுதும் பொழுது யாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணி இவர் வந்துட்டு கவிதைகள் எழுதியிருப்பார்? ஆங்கில ஆசிரியர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணியிருப்பார். தமிழ்ல ரொம்ப ஃபெமிலியரான ஒரு, ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கில ஆசிரியரை ஃபாலோ பண்ணி தான் இவர் தன்னுடைய வசன கவிதைகள் நிறைய எழுதுவார். வால்ட் விட்மேன். வால்ட் விட்மேனுடைய அந்த பொயட்டை ஃபாலோ பண்ணி தான் இவர் வந்து பொயட் எழுதுவார் நிறைய. அதுவும் இவரே தான். அவருடைய கருத்து படங்களையும் ஃபாலோ பண்ணுவாரு, அவருடைய வசன கவிதைகளையும் ஃபாலோ பண்ணுவாரு. சோ தமிழ்ல இவர் முதல்ல தன்னுடைய கார்ட்டூன் பிக்சர்ஸ் வந்து எந்த நூல்ல வெளியிட்டாரு? எந்த செய்தித்தாள்ல வெளியிட்டாரு? இந்தியாவா? சுதேசமித்திரன் இந்தியாவா விஜயாவா? தமிழ் புக்ல என்ன போட்டிருக்காங்க? நைன்த் தமிழ் புக்கை ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிட்டு வாங்க நீங்களே. சரியா? ஐ திங்க் 9th or 10th ஏதோ ஒரு இருக்கும். சரியா? இந்த டிராயிங்ஸ் பத்தின ஒரு லெசன் இருக்கு. ஓவியம், துணி ஓவியம், கோட்டு ஓவியம், அது மாதிரி இருக்கு. அதுல நவீன ஓவியங்கள் ஒண்ணு இருக்கு, பாருங்க. ஓகே, வேற என்ன நூல்கள் தெரியும்? என்ன சொல்லிருக்கீங்க இப்ப வர? இந்தியா சொல்லிருக்கீங்க, அப்புறம் விஜயா சொல்லிருக்கீங்களா? விஜயா சொல்லிருக்கீங்க, அப்புறம் வேற? இந்தியா இருக்குல்ல, இந்தியால இருக்கக்கூடிய அந்த லெட்டர்லாம் என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர். சரிங்களா? ஏன் ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? எதிர்ப்பு. ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக வந்துட்டு அந்த ரெட் கலர்ல அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ கார்ட்டூன்ஸ், இமேஜஸ், அரசியல் சித்திரங்களை வந்துட்டு முதல்ல வெளியிட்டதுன்னு கேட்டா விஜயால. சரிங்களா? இந்தியா கிடையாது. கவனமா இருக்கும். தமிழ் புக்ல அழகா கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் வந்துட்டு கையில வந்து ஒரு செங்கோலை தாங்கிட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த பிக்சர். அதை கொடுத்துதான் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இது இந்தியா, விஜயா அண்ட் சூரியோதயம் அப்படின்னு இன்னொரு புக் எழுதிருக்கு. சரிங்களா? சுதேசமித்திரன்ல எத்தனை வருஷம் ஆசிரியர் ஒர்க் பண்ணிருப்பாரு? சுதேசமித்திரன்ல ஆசிரியரா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருப்பாரு? இவர் சுதேசமித்திரன்ல ஆசிரியரே கிடையாது, துணை ஆசிரியர் மட்டும்தான். சரிங்களா? யாராவது அதை கவனிக்கிறீங்கன்னு பார்த்தா யாரும் கவனிக்கல. இவருடைய நூல்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வேற நியூஸ் பேப்பர் சொன்னீங்க, நூல்கள் சொல்லுங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு,
குயில் பாட்டு. அப்புறம் என்ன? புதிய ஆத்திச்சூடி, தராசு, சந்திரிகையின் கதை, நிலவும் விண்மீனும் காற்றும், இதெல்லாம் இவருடைய புத்தகம் தான். உங்களுக்கு ஃபெமிலியரா தெரிஞ்சதுல இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, தெரியாததுல இருந்து தான் கேட்கும். இவரை பத்தி யாராவது புகழ்ந்திருக்காங்களா? ஏதாவது ஸ்லோகன்ஸ் இவரை பத்தி புகழ்ந்த வரிகள், வசனங்கள் என்னது? செந்தமிழ் தேனி. இத சொல்லுவார் அதுல. புதிய அறம்பாடம் வந்த அறிஞன், மரம் பாடம் வந்த மறவன், கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடுங்கிற மாதிரி இதை யார் சொல்லியிருப்பா? இது பாரதியாருடைய கூற்று. சரிங்களா? சோ இவரு சொன்ன கூற்று ஞாபகம் இருக்கணும், இவரை பத்தி சொன்னவங்களோட கூற்று ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் தனியா எடுத்து தயவு செஞ்சு எழுதி வச்சுட்டாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சரி, ஓகே, ஃபைன். முத்துலட்சுமி ரெட்டி 18. சோ இவரு சொன்ன கூற்று ஞாபகம் இருக்கணும், இவரை பத்தி சொன்னவங்களோட கூற்று ஞாபகம் இருக்கும். இதை சொல்லுவார் அதுல. புதிய அறம்பாடம் வந்த அறிஞன், மரம் பாடம் வந்த மறவன், கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடுங்கிற மாதிரி இதை யார் சொல்லியிருப்பா? இது பாரதியாருடைய கூற்று. சரிங்களா? சோ இவரு சொன்ன கூற்று ஞாபகம் இருக்கணும், இவரை பத்தி சொன்னவங்களோட கூற்று ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் தனியா எடுத்து தயவு செஞ்சு எழுதி வச்சுட்டாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சரி, ஓகே, ஃபைன். முத்துலட்சுமி ரெட்டி 1886 to 1968. to 1968. காங்கிரஸ் உடைய தேர்ட் கான்ஃபரன்ஸ் பிளஸ் காங்கிரஸ் உடைய தேர்ட் கான்ஃபரன்ஸ்ல செகண்ட் கான்ஃபரன்ஸ்ல இருந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யறதுக்கு முந்தின வருஷம் வரை உயிரோட இருக்காங்க. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஏரியால பிறந்தவங்க முத்துலட்சுமி ரெட்டி? மெட்ராஸ் இல்ல, புதுக்கோட்டை. ஓகேங்களா? புதுக்கோட்டையில பிறந்தவங்க. 1886ல ஜூலை 30. இவங்களுக்கான சிறப்பு எந்த வருஷம்? 1912ல இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவரா இருந்திருக்காங்க. அப்ப இந்தியாவோட யாரு? ஜோஸ் இந்தியாவுக்கா? இந்தியாரியா சொன்னது? ஏற்கனவே உங்களுக்கு அவருக்கு ஒத்து வர மாட்டேங்குது நிறைய விஷயங்கள்ல. ஏற்கனவே 2 கேஸ் இருக்கு உங்க மேல. சரி, இது 3வது கேஸை நான் ஃபைல் பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லை. கீழே தான் இருப்பாரு, நான் பிரேக்ல பார்த்து. ஓகே. சோ இந்த மாதிரி இந்திய பெண்கள் சங்கத்தை நிறுவிருப்பாங்க எந்த வருஷம்? இந்திய பெண்கள் சங்கம் அவ்வளவு தூரம் 1918ல இந்த இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கும் போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா அன்னி பெசன்ட் அவர். சரிங்களா? ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு? பூனே. ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ் பூனே எந்த வருஷம்?
1930 1930 இவங்க ஒரு இல்லம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவை இல்லம். எந்த இடத்துல? சென்னை சாந்தோம்ல அவை இல்லம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தேவதாசி ஒழிப்பு மசோதா எந்த வருஷம் இவங்க போட்டிருப்பாங்க? நைன்டீன் தேர்ட்டில இவங்க போட்டிருப்பாங்க. அது சட்டமா மாறினதுன்னா 1947. சரிங்களா? 1947. நெக்ஸ்ட், புற்றுநோய் நிறுவனம் எங்க நிறுவனாங்க? சென்னையில. அடையாறு எந்த வருஷம்? 56. வேற என்ன சிறப்பு இருக்கு உங்களுக்கு? வேற முக்கியமான சிறப்பு உங்களுக்கு? 1956. எம்எல்ஏவா எம்எல்சியா? எம்எல்சி. சரியா? ஃபர்ஸ்ட் பட் எம்எல்சியா ஒர்க் பண்ணது இவங்க. இவங்களுடைய ஒரு ஃபேமஸான புத்தகம். சட்டம் இயற்றுவதில் எனது அனுபவம் அப்படின்னு ஒரு புத்தகம். ஸ்கூல் புக்ல பாருங்க, 10th புக்ல ரெஃபர் பண்ணி பாருங்க. பாக்ஸ் கண்டென்ட்ல தெளிவா. ஓகே. நெக்ஸ்ட், தர்மாம்பாள். 1890 இருந்து 1959 வரை. to 1959. எந்த ஏரியால பிறந்தவங்க? தஞ்சாவூர். சரிங்களா? சோ இவங்களும் 1937ல இருந்து 39 வரை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துருப்பாங்க. சோ நெக்ஸ்ட், இலவு வாரம் அப்படின்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. எந்த வருஷம்? இலவு வாரம் 1940. ரொம்ப முக்கியம். இலவு வாரம் செலிப்ரேட் பண்ணது இவங்க தான் 1940. எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு தெரியுமா? தமிழ் டீச்சர்ஸ்க்கு. சரி, ஓகே. அதுக்காக வந்துட்டு இனிஷியேட் எடுத்தது யார் அந்த வருஷம், அந்த டைம்ல? இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி. எஸ்,
கல்வி அமைச்சர், எஜுகேஷன் மினிஸ்டர் அவினாசி லிங்கம் அவர்கள் வந்துட்டு அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாரு அவரு? தமிழ் டீச்சர் சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்களா? எல்லா ஸ்டாஃப்க்குமே ஒரே சேலரி தான் போட்டிருப்பாரு. சரிங்களா? ஆல் ஸ்டாஃப்ஸ்க்கு, எல்லா சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் ஒரே சேலரி தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாரு. அவினாசி லிங்கம். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1951ல வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இவருடைய பேர்ல ஒரு திட்டம் ஒண்ணு அறிவிக்கப்பட்டுச்சு. என்னது? திருமண விதவை மறுமண நிதியுதவி திட்டம். சரிங்களா? 1975ல தமிழ்நாடு கவர்மெண்ட் விதவை மறுமண நிதியுதவி திட்டம் இவருடைய பேர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மூவாளூர் ராமாமிர்தம். மூவாளூர் ராமாமிர்தம் அவர்கள் 1883ல இருந்து 1962 வரை. மூவாளூர் எங்க இருக்கு? எந்த பகுதியை சேர்ந்தது மூவாளூர் அப்படிங்கிறது? மயிலாடுதுறை. இவர் பிறந்தது வந்துட்டு பார்த்தோம்னா திருவாரூர்ல பிறந்திருப்பாங்க. பட் ஃபுல்லா வளர்ந்தது பார்த்தோம்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்க மூவாளூர் அப்படிங்கிற இடத்துலதான் வளர்ந்திருப்பாங்க. நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பெரியார் காங்கிரஸ்ல இருந்து விலகும் பொழுது அவர் கூட சேர்ந்து விலகினது இவங்களும் தான். சோ அதுவரை இவங்களும் காங்கிரஸ்ல தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 1930ல முத்துலட்சுமி ரெட்டியால கொண்டு வரப்பட்ட அந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவுக்கு இவங்களும் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. நைன்டீன் 37 to 39 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இவங்களும் கலந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அதோட பேர் என்ன தெரியுமா? என்னமா சொல்லுங்க. அவ்வளவுதானா? தாசிகளின் மோசவலை. தாசிகளின் மோசவலை. அப்புறம் பாத்தீங்கன்னா மதிப்பெற்ற மைனர். இந்த புத்தகத்தை 1947ல எழுதியிருப்பார். மதிப்பெற்ற மைனர். 1947.
சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டங்கள் எப்படி எல்லாம் இருந்துச்சு. தமிழ் மொழியை யாரெல்லாம் சீர்திருத்தம் பண்ணிருப்பாங்க, அதோட எழுத்து வடிவத்தை சீர்திருத்தம் பண்ணி சரியா? வீரமாமுனிவர். இவங்க 2 பேரும் சீர்திருத்தம் சரிங்களா? சோ நம்ம தமிழ்னு பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில இருந்து 20th செஞ்சுரியோட ஏர்லியில இருந்து அது மறுபடியும் தன்னுடைய பொசிஷனை ரீச் பண்ணுது. சோ அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா மறைமலை அடிகளுடைய தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது ஒன்றும், பெரியாருடைய லாங்குவேஜ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம தமிழ் இசைக்காக பல புத்தகங்களையும் இயக்கங்களையும் உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் தமிழ் மொழிய மறுபடியும் அதோடைய பொசிஷனுக்கு கொண்டு வருது. மந்திரங்களையும் உபதேசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இசை நிகழ்ச்சிகள்ல பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்துட்டு சான்ஸ்கிரிட் தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. தமிழ்ங்கிறது ரொம்ப கம்மி அளவுல தான் இருக்கும். சோ இதை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவார்னா ஆபிரகாம் பண்டிதர் சோ இசைக்காக வந்து ரொம்ப முக்கியத்துவமான நிறைய வேலைகளை தொண்டுகளை செய்வார் சரிங்களா? சோ இந்த ஆபிரகாம் பண்டிதர் என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா இசைகள் குறித்து நிறைய விஷயங்களை வந்துட்டு மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். சோ அதுக்காக தமிழ் இசை வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இவர் எழுதியிருப்பார். 1912 என்ன ஆகுதுன்னா தஞ்சாவூர்ல சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நமக்கு வந்துட்டு ஆபிரகாம் பண்டிதர் வந்துட்டு உருவாக்குறாரு. சோ உருவாக்கி இதுதான் வந்து தமிழ் இசை இயக்கத்துடைய கருமூலம். இதுதான் வந்து மெயின் தீமா மாறுது. அதுக்கடுத்து இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு இசை நிகழ்ச்சிகள்லயும் வந்துட்டு தமிழ்ல வந்து பாட்டு பாடுறதுக்கு அலோவ் பண்றாங்க. தமிழுடைய இசை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத 1943 முதல் தமிழ் இசை மாநாட்டை நடத்தி அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. A social movement is generally oriented towards the purpose of சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது சோசியல் ப்ரோக்ரஸ், சோசியல் சேஞ்ச், சோசியல் டெவலப்மெண்ட், கல்ச்சரல் சேஞ்ச். சோசியல் சேஞ்சா? கரெக்ட். நெக்ஸ்ட், Ayodhidasar founded the Dravida Mahajana Sabha in 1891 and organized the first conference of the association at திராவிட மகாஜன சபையின் முதல் கூட்டம் எங்க நடைபெற்றது? நீலகிரி. ஓகே. ராவ் பகதூர், திவான் பகதூர், இதுல யாரு கிடைச்சது? ரெட்டைமலை சீனிவாசன். ராவ் பகதூர் எந்த வருஷம்? பகதூர் 1930. திவான் பகதூர் 36. ராவ் சாஹிப் 26. 4 வருஷம். ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். Sakya Bauddha Society was founded by Ayodhidasa Pandit. Mark the institutions established for the educational reformation by Vallalar. கல்வி சீர்திருத்தத்துக்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக. சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை, ஜீவகாருண்ய பாடசாலை, சமரச கல்வி நிலையம். இதுல எது வந்து பெரியாரால எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்காக ஓபன் பண்ணப்பட்டது? சார் பெரியார் பாருங்க, வள்ளலார். சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் ஜீவகாருண்ய பாடசாலை நீங்க சொல்றீங்க. ஓகே, நீங்க சன்மார்க்க போதினி. வேற எனி ஒன்?
இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது சமரச வேத பாடசாலை, அதுக்கடுத்து சமரச கல்வி நிலையம். Fourth one. Okay. So answer is 1 and 2. சன்மார்க்க போதினி, அதுக்கடுத்து சமரச வேத பாடசாலை. இது ரெண்டுமே எஜுகேஷனுக்காக வள்ளலாரால உருவாக்கப்பட்ட விஷயம். சரி, ஓகே. அமைப்பு சொல்லுவேன், யார் உருவாக்குனாங்கன்னு சொல்லணும். நீதி கட்சி. ஓகே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். சத்ய சோதக் சமாஜ். He is also written by Gulam Giri. ஜோதிபா பூலே. சரிங்களா? What is meant by Gulam Giri? குலாம்கிரிக்கான அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தமே இருக்கு தனியா. குலாம்கிரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஸ்லேவ், அடிமைத்தனம். அத பத்தி சொல்றதா குலாம்கிரி அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ரஸ்ட் ஹிந்துஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது யாரு? ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். ஆப்ஷன்ஸ்: எம் பழனிசாமி, ஆர் வீரையன், பி வி சுப்பிரமணியன், எம் சி ராஜா. தெரிஞ்ச பேரா இருக்கா? எம் சி ராஜா, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள். சரிங்களா? Which of the following was founded by ரெட்டைமலை சீனிவாசன்? பின்வருவற்றுள் எந்த சபை ரெட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? சாக்கிய பௌத்த சொசைட்டி, அத்வைதானந்த சபா, ஆல் இந்தியா டிப்ரெஸ்டு கிளாஸ் அசோசியேஷன், ஆதி திராவிட மகாஜன சபா. Who was the founder of Dravida Mahajana Sabha? Ayodhya Pandita. When was the Samarasa Suddha Sanmarka Sadhya Sangha was Vallalar started? Samarasa Suddha Sanmarka Sadhya Sangha 65. அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? சமரச வேத சன்மார்க்க சங்கம். நிழல் தாங்கல் யார் அமைச்சிருப்பா? எப்படி சார்? வைகுண்ட சுவாமி. சமரச சன்மார்க்க சங்கம் சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார். இந்த இடத்துல சுத்தங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டாங்க. சன்மார்க்கம்னு வரும்போது வள்ளலார் தான் வருவார். சரிங்களா? Who was considered to be the first social reformer to appear in modern Tamil Nadu? நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் யார்? வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், பெரியார், அயோத்தியாச பண்டிதர். அப்படிதான் கொடுத்திருக்கேன். சரி, ஓகே. சரி, ஓகே.
யார் இதுக்கு? வள்ளலாரா? அயோத்தாசரா? பெரியார். மாடர்ன் தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் சோசியல் ரிஃபார்மர் யாருன்னு கேட்கிறேன். வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், பெரியார், அயோத்திதாசர். பெரியார் தான். ஓகே, ஆன்சர் இஸ் வைகுண்ட சுவாமிகள். Who wrote the book மனுமுறை கண்ட வாசகம்? சரி, abolition of sati யாரு? temple entry for dalits பெரியார். ஓகே, widow remarriage act, self respect movement against untouchability, பெரியார். அப்போ temple entry for dalits அம்பேத்கர். அவரு ஒரு டெம்பிள் என்ட்ரி இருக்காரு. சரியா? Suddhi movement was started by Dayananda Saraswati. Who started the journal named Dravida Pandian? Ramalinga concept of Karunai was based on the concept of idea of peace, service, the unity of mankind, help to others. புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டது. அமைதி என்ற கருத்து, சேவை, ஆன்மநேய ஒருமைப்பாடு, பிறருக்கு உதவுதல். தேர்ட் ஆப்ஷன், யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட். சரி, ஓகே, பிரேக் போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். சரியா? ஒரு நோக்கத்தை பரப்புறதுக்காக கொண்டு வரப்படும். சரி, ஓகே, ஒரு நோக்கத்தை பரப்புறதுக்காக கொண்டு வரப்பட்டது சங்கங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன், இல்ல வேற ஏதாவது வந்துட்டு ஒரு அசோசியேஷன், அந்த மாதிரி இருக்கலாம். அது என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? என்னப்பா? இப்ப நிறைய ஆர்கனைசேஷன், அசோசியேஷன், ட்ரஸ்ட், அவங்களும் வந்துட்டு நிறைய விஷயங்களை பரப்புறாங்கல்ல. அதிகாரம். அப்படியா? வேற ஏதாவது? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அப்படியே ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க இது. சரிங்களா? வாட் இஸ் a political parties? சொல்லுங்க, படிச்சுட்டு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன புரியுது. ஆகி அது மூலமா நமக்கு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி செய்யறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், நல்லது யாராலையும் செய்ய முடியும். அது ஒரு அசோசியேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி செய்யறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை செய்யறதுக்காக தேர்தல் மூலமா வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் ஆகி அது மூலமா நமக்கான தேவைகளை செஞ்சு கொடுக்குற ஒரு அமைப்போட பேரு தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுல கீ என்னன்னா தேர்தல் மூலமா. சரிங்களா? தேர்தல் மூலமா அவங்களுக்கு ஒரு நிலையை அடைஞ்சு
அவங்களுக்குன்னு உண்டான ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கைகளை நிர்வகிச்சு அதை வந்து மக்கள் மேல வந்துட்டு செயல்படுத்துறது தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பேசிக் காம்பனன்ஸ்ல இந்த 3 பேர் வேணும். லீடர்னு ஒருத்தர் வேணும் சரிங்களா, ஆக்டிவ் மெம்பர்ஸ்னு ஒருத்தர் வேணும், செயலாளர்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா, அவர் வேணும். அதுக்கடுத்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரு 4 பேராவது பின்னாடி வேணும் சரிங்களா, இருந்தாதான் அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரி ஓகே, எத்தனை டைப் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்காங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம், எத்தனை டைப் ஆஃப் பிரிச்சிருப்பாங்க இதோட சிஸ்டம்? என்னப்பா 3 என்னென்னது? நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி, காமனா, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிஸ்டம் காமனா கேட்கும், காமனா எப்படி பிரிச்சிருப்பாங்க? ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, படக்கட்சி முறை பாத்தீங்களா? சோ ஃபர்ஸ்ட் காமனா 3 டைப்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிஸ்டம் கேட்டாங்கன்னா 3 டைப்ஸ் சரிங்களா. 1 பார்ட்டி சிஸ்டம், 2 பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டி சிஸ்டம்ஸ். சோ இதுல 1 பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா only one ruling party exists, only one ruling party exists. So example யாரு? சைனா. சோ என்னப்பா, சோ இவங்களுக்கு நோ ஆப்போசிஷன், யாருமே இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சைனா, ரஷ்யா சரிங்களா, ரெண்டுமே சொல்லலாம் சரிங்களா, யுஎஸ்எஸ்ஆர். நெக்ஸ்ட் 2 பார்ட்டி சிஸ்டம். 2 பார்ட்டி சிஸ்டம் 2 மேஜர் பார்ட்டி எக்ஸிஸ்ட். எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ, யூகே சரிங்களா, இது ரெண்டுமே இருப்பாங்க. நெக்ஸ்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம். மல்டி பார்ட்டிஸ் எக்ஸிஸ்ட் லீடிங் டு coalition government. coalition government. So இதுக்கான எக்ஸாம்பிள் இந்தியா, ஸ்ரீலங்கா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. அதுக்கடுத்து முக்கியத்துவம் பார்த்தோம்னா பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட பேக் போன் எதுன்னு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. சோ இவங்க பார்த்தோம்னா நமக்கு எசென்சியல் எலமெண்ட், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு எசென்சியல் எலமெண்டா தான் இருப்பாங்களே தவிர நாட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், கவர்மெண்டோடைய ஒரு பகுதியா இவங்க இருக்க மாட்டாங்க. பப்ளிக் ஒப்பீனியன், பொது கருத்துக்களை வந்துட்டு உருவாக்குறது. அதுக்கடுத்து இன்டர்மீடியேட்டரா செயல்படுவாங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னா சிட்டிசனுக்கும் பொலிட்டிக்கல் மேக்கர்ஸ்க்கும் இன்டர்மீடியேட்டரா செயல்படக்கூடியது. சோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு பார்ட்டி அப்படிங்கிறத பொதுவா ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கண்ட்ரிஸ் அவங்க 5 இயர்ஸ் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு லாஸ்டா நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல அவங்க வந்துட்டு மொத்த வாக்குகள்ல குறைஞ்சது 6% ஓட்டாவது அவங்க வாங்கிருக்காங்க. இப்படி பார்த்தா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சரி. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சோ அதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஓன் ஐடியாலஜியும் ஒரு ஓன் ப்ரோக்ராமையும் வச்சிருக்கு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க,
capture the power only by the constitutional. அரசியலமைப்பு மூலமா மட்டும்தான் அவங்க அந்த பவரையும் அதிகாரத்தையும் வந்து கையில எடுத்து, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நேஷனல் வெல்ஃபேருக்கும் நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கும் வந்துட்டு அவங்க முயற்சி எடுக்கணும். என்ன இவங்க மூலமா என்ன தமிழ்ல சேஞ்ச் பண்ணுவாங்க. சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இவங்க மூலமா என்ன கிடைக்குது மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாயல் ஆப்போசிஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு ஒரு தெளிவான நேர்மையான எதிர்ப்பு. எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் டைரக்டா அவங்க வந்துட்டு ஆப்போசிட் பண்ணணும், எந்த ஒரு பார்ட்டிஸ பண்ணாலும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், கரெக்டான எல்லா விஷயத்தையும் வந்து லாயல்ட்டியா பண்ற மாதிரி. சரியா? சோ இதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்து நாமினேட். நாமினேட் அப்படிங்கிறப்ப யாரை நாமினேட் பண்ணுவாங்க? செலக்ட் அண்ட் நாமினேட் இண்டிவிஜுவல் டு எலெக்டட் ஆபீஸ். அதாவது நேரா தேர்தல் அலுவலகத்துக்கு போய் தன்னுடைய பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தனி நபரை வந்துட்டு இவங்க தேர்ந்தெடுக்கணும், இவங்க தான் என்னுடைய நாமினிஸ் அப்படின்னுட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ். சோ ஆர்கனைசேஷன் பாக்குறப்போ பொலிட்டிக்கல் கேம்பெயின், ரேலிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ டு வின் பப்ளிக் ஆபீஸ். அதாவது அரசியல் ஒரு பிரச்சாரம் பண்றது, பேரணி பண்றது, அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறது. அது மட்டும் இல்லாம தேர்தல்ல வெற்றி பெறதுக்கு நீங்க ஒரு அறிக்கையை ரெடி பண்ணணும். நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா? சோ அதுக்கான அறிக்கையெல்லாம் இவங்க ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ஸ்பயர் பண்றது. என்னத்தை இன்ஸ்பயர் பண்ணணும்? புட் ஃபார்வர்ட் தி டிஃபரண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள்ஸ். ஓகேங்களா? இதேதான். அதாவது மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னென்ன சட்டங்களை கொண்டு வர்றது, என்னென்ன அறிக்கைகளை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது. அடுத்து கோஆர்டினேட். சோ கோஆர்டினேட்னா கனெக்ட் தி சொசைட்டி அண்ட் ஸ்டேட். கவர்மெண்டோடையும் சமூகத்தோடையும் சேர்ந்து இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணணும். கோஆர்டினேட் அமாங் தி மெம்பர்ஸ் எலெக்டட் டு ஆபீஸ். என்ன சொல்றாங்க? சோ தேர்தல் ஆணையத்தின் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுற அந்த உறுப்பினர்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி சமூகத்தையும் கவர்மெண்ட்டையும் ஒன்னா கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து பார்த்தா கவர்ன். சோ ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட் அண்ட் டெவலப் த பப்ளிக் பாலிசி. அதாவது அரசாங்கத்தை முழுசா உருவாக்கி அதுக்குன்னு ஒரு கொள்கையை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணி அதை நிறைவேற்றணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? சோ இதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. மெயினா இந்த டைட்டில்ஸ் தான் ஞாபகம் இருக்கும். சோ இப்போ இந்தியாவில ஸ்டார்டிங்ல இருந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? ஜஸ்ட் டைட்டில்ஸ் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணி. சரிங்களா? இந்தியாவுடைய பாஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். So first one, Bangabhasha Prakasika Sabha. Bangabhasha Prakasika Sabha. எந்த வருஷம் தெரியுமா? 1836. ஓகே, Bangabhasha Prakasika Sabha. Next, Jamindari system. எந்த வருஷம்? 36. Next, British Indian Association. (1843). Next, British Indian League. British Indian League, 1851. Next, Bombay League, 1852. Next, East India Association, 1866. Next,
பூனா சர்வஜனிக் சபா 1870. இது யார் உருவாக்குனது? எம்ஜி ரானடே அவர்கள். நெக்ஸ்ட் இந்தியன் லீக் 1875. Next, Indian National Association 1876. Next, Bombay Presidency. Bombay Presidency 1885. Next, Indian National Congress. Year நீங்க எழுதிக்கோங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணது யாரு? ஏஓயு. நெக்ஸ்ட் ஸ்வராஜ் பார்ட்டி எப்பப்பா? 23rd 22 to 23rd. ஓகேவா? நெக்ஸ்ட் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி. சரி இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. Indian Communist Party 1925. Next, Congress Socialist Party 1934. Next, Independent Labour 1936. Next, Forward Black. எந்த வருஷம்? Forward Black கட்சி 39. யார் உருவாக்குனது? Next, All India Scheduled Caste Association 1942. இது யார் உருவாக்குனா? அம்பேத்கர். சரி, ஓகே. சோ இப்போ இந்தியாவுல பாக்குறப்போ எத்தனை டைப் ஆஃப் கட்சிகள் இருக்கு? அது சிஸ்டம். என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றான்னு கேட்டா மல்டி சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். ஓகேவா? எத்தனை டைப் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்கு இந்தியால? நேஷனல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ். மொத்தம் 2 இருக்காங்க. சரிங்களா? இதுல நேஷனல் பார்ட்டினா என்ன, ஸ்டேட் பார்ட்டினா என்ன? கண்டிஷன்ஸ் கேட்கல, காமனா கேட்கல. இவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கண்டிஷன்ஸ் வேற. இல்லப்பா? சரி, ஓகே. ஓவரால் இந்தியா. ஓகே, இந்தியா. நெக்ஸ்ட் வேற. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நேஷனல் பார்ட்டி அப்படின்னா இந்தியா ஃபுல்லா நடக்கிற எலெக்ஷன்ல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா நடக்கக்கூடிய வேரியஸ் எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நேஷனல் பார்ட்டிஸ். இதுவே வந்துட்டு ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல நடக்கிற எலெக்ஷன்ஸ்ல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் இதான் டிஃபரன்ஸ். அண்ட் செகண்ட் திங், நேஷனல் பார்ட்டிஸ்னா தனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடான சிம்பிள்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த சிம்பிள்ஸ் வேற பார்ட்டிஸ்க்கு அலோகேட் பண்ண மாட்டாங்க நேஷனல் பார்ட்டிஸ். பட் இதே ஸ்டேட் பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டிஸுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கும்.
பட் அத வேற ஸ்டேட்ல வேற பார்ட்டிஸ் ஃபாலோ பண்ணலாம். ஓகேயா, அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் பார்ட்டிஸ் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இவங்க ஃபாலோ பண்ணும். பட் இதே ஸ்டேட் பார்ட்டிஸ் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேட் லெவல்ல, டெரிட்டரி லெவல்ல, அந்த டெரிட்டரி லெவல்ல வந்துட்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். ஓகே, சோ இப்ப சொல்லுங்க, நேஷனல் பார்ட்டி ஆகிறதுக்கு கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் vote and seatல ஃபர்ஸ்ட் vote and seats வச்சு எப்படி பிரிக்கிறாங்க அவங்க பாருங்க. சரிங்களா, votes and seats பார்த்தோம்னா secures 6% of valid votes, secures 6% of valid votes in any 4 or more states, 4 or more states in a general election, in a general election to the Lok Sabha, to the Lok Sabha or legislative assembly, and wins 4 Lok Sabha seats. Next, Lok Sabha seats அதுக்கு கீழ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா wins 2% of Lok Sabha seats, wins 2% of Lok Sabha seats in a general election, in a general election with candidate elect from, with candidates elect from at least 3 states. Next பார்த்தோம்னா recognized as a state party in 4 states. Okay, next state party கான condition. So state party பார்த்தா first vote and assembly seats, votes and assembly seats. So இதுல பாக்குறப்போ secure 6% of valid votes, secure 6% of valid votes in the state, secure 6% of valid votes in a state in a general election, in a general election to the legislative assembly, to the legislative assembly, and wins 2 assembly seats, and wins 2 assembly seats. Next, votes and Lok Sabha seats, votes and Lok Sabha seats secure 6% of vote, 6% of valid votes, secure 6% of valid votes in the state, in the state in a general election, in the state in a general election to the Lok Sabha, to the Lok Sabha, and wins 1 Lok Sabha seat, and wins 1 Lok Sabha seats. Next பார்த்தோம்னா assembly seats, assembly seats பார்க்கறப்போ wins 3% of seats, wins 3% of seats in the legislative assembly,
in the legislative assembly or 3 assembly seats, whichever is more. Next, Lok Sabha seats. Win one Lok Sabha seat, wins one Lok Sabha seats for every 25 seats or fraction thereof allotted to the state in a general election to the Lok Sabha Next, votes secures 8% of the total valid votes in the state in a general election to the Lok Sabha or legislative assembly. So in the last condition எப்ப ஆட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2011ல ஆட் பண்ணாங்க. ஓகே, சரி, ஓகே. இந்தியாவில் எத்தனை நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு? 6. என்னென்னது? அப்புறம் இது ரெண்டு தான் ரொம்ப ஓகே. ஓகே. சோ நமக்கு இதுல முதல்ல உருவாக்கப்பட்ட கட்சி எதுன்னு பார்த்தோம்னா என்னது வரும்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? மார்க்சிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐ. என்னுடைய சின்னம் என்ன? எஸ், கதிர் அருவாளோட சேர்ந்து ஒரு சுத்தி இருக்கு. சரிங்களா? அப்புறம் ஒரு ஸ்டார். 1964ல உருவாக்குனாங்க. நவம்பர் 7, 1964. 7, 1964. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி. இதோட சிம்பிள் என்ன? லோட்டஸ். ஓகே. 6th April 1980. நெக்ஸ்ட் பகுஜன் சமாஜ் பார்ட்டி. பிஜேபி. இதனுடைய சிம்பிள் எலிஃபண்ட். ஓகே, பகுஜன் சமாஜ் பார்ட்டி. 14th April 1984. 14th April 1984. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதோட சிம்பிள் என்ன? ஹேண்ட். 28th December 1885. நெக்ஸ்ட் என்னப்பா? ஐஎன்சியோட இயர் என்ன? எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1885. December 28, 1885. December 28, 1884ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி. 26th November
2012. And last one, boom. Next பாத்தீங்கன்னா நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, இவங்களுடைய சிம்பிள்ஸ் என்ன? புக். ஸோ 6th January 2013, 2013. ஸோ இதுல கம்யூனிஸ்ட் பார்ட்டியை உருவாக்குனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இஎம்எஸ் நம்பூதிரிபாத். இஎம்எஸ் நம்பூதிரிபாத். நெக்ஸ்ட் பிஜேபி உருவாக்குனவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். நெக்ஸ்ட் பகுஜன் சமாஜ் பார்ட்டி உருவாக்குனது யாருன்னு பார்த்தோம்னா கன்ஷிராம். கன்ஷிராம். நெக்ஸ்ட் ஐஎன்சி உருவாக்குனவர் ஏஓ ஹியூம். ஃபுல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலன் அக்டேவியன் ஹியூம். நெக்ஸ்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி, இதோடைய ஃபவுண்டர் யாருன்னா ஆம் ஆத்மிக்கு யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. இதுல யாருன்னு பார்த்தோம்னா பிஏ சங்மா. பிஏ சங்மா. ஓகே, இப்போ இதனுடைய தமிழ்நாடு யூனிட் லீடர்ஸ் யார் யார்? இந்த பார்ட்டிஸ் உடைய பிரசன்ட் தமிழ்நாடு யூனிட் லீடர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சோ பி சண்முகம் அவர்கள். பி சண்முகம் அவர்கள். நெக்ஸ்ட் என்ன? பிஜேபி. சோ பிஜேபிக்கு யாருன்னா நயினார் நாகேந்திரன். NAINAR நயினார் நாகேந்திரன். நெக்ஸ்ட் பகுஜன் சமாஜ் பார்த்தோம்னா பி ஆனந்தன். நெக்ஸ்ட் ஐஎன்சி யாருன்னு பார்த்தோம்னா கே செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை. நெக்ஸ்ட் ஆம் ஆத்மி பாத்தீங்கன்னா SAN வசீகரன். நெக்ஸ்ட் NNP யாருன்னு பார்த்தோம்னா ஜி ஸ்ரீனிவாசன்.
சரி, பிரசன்ட்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டிஸ் எவ்வளோ? 58 58 ஸ்டேட் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டுல 4. என்னென்னது? அவ்வளவுதானா? அப்புறம் 5 வேற சொல்லுங்க. டிஎம்டிகே. ஓகே, ஆராய்ச்சி. வேற மொத்தம் 6 ஸ்டேட் பார்ட்டிஸ் தான். சரியா? சோ 6 ஸ்டேட் பார்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் உருவானது எதுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இதனுடைய சின்னம் என்ன? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்னமா? கதிர் அருவாள். ஓகேயா? கதிர் அருவாள். சரி, ஓகே. செகண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம், டிஎம்கே. இவங்களுடைய சிம்பல் உதயசூரியன். ஓகே. சோ இவங்க பார்த்தோம்னா 17th செப்டம்பர் 1949ல உருவாகுறாங்க. சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து 26th டிசம்பர் 1925ல உருவாயிருக்காங்க. என்னப்பா? 1925 ஃபர்ஸ்ட் சொன்னது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு நாம் தமிழர் கட்சி 1958ல உருவானது. நாம் தமிழர் கட்சி. சீமான் தான் பவுண்டர் நினைச்சிட்டீங்களா? நாம் தமிழர் கட்சிப்பா 1958. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சோ சிம்பிள் இரட்டை இலை. 17th அக்டோபர் 1972. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிம்பல் என்னப்பா? புலியா? விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொல்லிட்டு அப்புறம் புலிங்கிறீங்களா? சிறுத்தை பானதா. சரி, அதாவது ஒரு அரசியல் கட்சியுடைய கொடியில ஒரு சிம்பல் இருக்கும், அவங்களுடைய ஓட்டிங் சிம்பிள்ங்கிறது ஒண்ணு இருக்கும். நம்ம ஓட்டிங் சிம்பிளை தான் கன்சிடர் பண்ணணும். நிறைய இடங்கள்ல கொடியில மாறும், இதுல மாறும். விடுதலை சிறுத்தைனா சிறுத்தை இருக்குன்னா சிறுத்தை தான் வந்து இது கிடையாது. சரியா? சோ பானை. தனவந்த நாட்டம் ஜெனரல் நாலேஜ் இருந்தா எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வாங்க, இல்லைன்னா யாரும் வராது. சரிங்களா? சோ 1982 விடுதலை சிறுத்தைகள். இப்படி யூனிட் 9ல ஒருத்த மட்டும் தான் இது பண்ண போறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். சிம்பல் முரசு. சரிங்களா? சோ 14th செப்டம்பர் 2005. 14th செப்டம்பர்
2005. சரி. சோ இப்போ நான் கட்சி பேர் சொல்லுவேன், ஃபவுண்டர் பேர் நீங்க சொல்லணும். சரியா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. வாய்ப்பே இல்லை. என்னப்பா? ஸ்டேட் பார்ட்டி வேறப்பா. எம்என் ராய். நெக்ஸ்ட் டிஎம்கே, சிஎன் அண்ணாதுரை அவர்கள். நெக்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி, சிபி ஆதித்தனார். நெக்ஸ்ட் ஏஐஏடிஎம்கே, எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி யானடே வரக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. என்னப்பா திரும்பவும் கட்சியை உருவாக்குனது யாருன்னு கேட்டார். மலைச்சாமி, எம் மலைச்சாமி. ஓகே. நெக்ஸ்ட் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விஜயகாந்த். சரியா? சரி. இப்போ இவங்கெல்லாம் ஃபவுண்டர்ஸ், இந்த கட்சியை உருவாக்குனவங்க. இந்த கட்சிக்கு லீடரா இருக்கிறது யாரு அப்படிங்கறத இப்ப சொல்லணும். சரியா? கரண்ட்ல லீடர். சரியா? சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, முத்தரசன், ஆர் முத்தரசன். நெக்ஸ்ட் டிஎம்கே, ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நெக்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி, சீமான். நெக்ஸ்ட் ஏடிஎம்கே, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். எடப்பாடிங்கிறது ஊர் பேரா? சம்டைம்ஸ் பழனிசாமி கொடுத்துட போறாங்க, பழனிவேல் கொடுத்துட போறாங்க. ஆப்ஷன் தான் மொட்டையா, கவனமா பார்த்து போடுங்க. சோ நெக்ஸ்ட் விடுதலை சிறுத்தைகள், தொல் திருமாவளவன் அவர்கள். நெக்ஸ்ட் டிஎம்டிகே, பிரேமலதா விஜயகாந்த். எதுப்பா? நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி தான் வந்துட்டு இது கொடுத்திருக்காங்க. அது என்ன சொல்றதுன்னா, இப்போதைக்கு இமேஜ் எதுவும் செட் பண்ணல அவங்க. இமேஜின் வந்துட்டு அவங்க அந்த ஸ்டேட் பார்ட்டி இந்த இது வாங்கும் போது வந்துட்டு அவங்க, பட் இப்போ ஒரு அபிஷியலா அவங்களுக்கு சிம்பிள் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், தனிப்பட்ட முறையில் ஒதுக்கல. இது கரண்ட் ஸ்டேட்டஸ்ல. சரியா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அன்ஆத்தரைஸ்டு, அதாவது அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. டிவிக்கு, தமிழக வெற்றி கழகம். சரிங்களா? சோ எந்த வருஷம் உருவாச்சு? Second February 2024. அவங்க ஒரு கட்சியா அங்கீகரிக்கப்பட்டது, பார்ட்டி அங்கீகரிக்கப்பட்டது, அவங்களோட கொள்கை முடிவுகளை வெளியிட்டு அரசாங்கத்துல அனுமதி வாங்கினது 22nd February
2024. சரிங்களா? தலைவருடைய பெயர் ஜோசப் விஜய். சரியா? சரி, ஓகே. இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு. சரிங்களா? சோ முதல்ல மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது 1801 உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் சேர்ந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒடிசா, சம் பார்ட் ஆஃப் ஒடிசா. ஓகேங்களா? சம் பார்ட் ஆஃப் ஒடிசா, சம் பார்ட் ஆஃப் கேரளா தான். கேரளாவும் ஒடிசால வராது. சரிங்களா? சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது. சோ இதுல 20th செஞ்சுரியில வரக்கூடிய பிரச்சனை முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா பிராமின் அண்ட் நான் பிராமின்கான பிரச்சனை. சரியா? இங்கதான் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்குது. சோ இதுல மெட்ராஸ் பிரசிடென்சில நமக்கு வந்துட்டு யாரெல்லாம் திராவிடன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்காலராலேயோ இல்ல நான் தமிழ் பேசுறவங்களாலேயோ வந்துட்டு யாரெல்லாம் திராவிடன்ஸ் சொல்லி அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம்னா ஆரியன் இல்லாத தமிழ் பேசுறவங்க. சரிங்களா? நான் ஆரியன்ஸ், ஒன்லி தமிழ் பேசுறவங்க, அவங்கள மட்டும்தான் திராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அப்போ பிராமின்ஸ் என்னன்னு கூப்பிட்டாங்கன்னா ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சோ அவங்க பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட் சிவிலைசேஷனுடைய பாதுகாவலர்களாக கருதப்பட்டாங்க. சரிங்களா? சமஸ்கிருதத்தை ரொம்ப அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு. சோ இந்த நான் பிராமின்ஸ் இல்லாதவங்க தான் எல்லாரும் பார்த்தோம்னா திராவிடன்ஸ். சோ அவங்க வந்து தமிழுடைய மொழி, கலாச்சாரம், நாகரிகம் இதெல்லாம் வந்துட்டு பாதுகாக்க ட்ரை பண்ணாங்க. சரிங்களா? எத்தனை வேர்ல்ட் புக்ஸ் டே, உலக புத்தக தினம். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் இது நாலடியார். ஓகே. வெற்றி வேக்கை என்னமா? அதிவீர ராமபாண்டியன், அது கரெக்ட். நருந்தொகை. சரிங்களா? நருந்தொகை அல்லது வெற்றி வேக்கை. சரிங்களா? நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் 10 பாட்டு நூல்கள்ல நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டு, வஞ்சி நெடும்பாட்டு, பட்டினப்பாலை. சரியா? இதெல்லாம் தனித்தனியா அந்த டாபிக் உட்கார்ந்து படிக்கிறப்போ இல்ல கிளாஸ் எடுக்கிறப்போ கவனிக்கிற போது மைண்ட்ல வராது. சரியா? இப்படி பொதுவா ஸ்பெஷலா தனியா கேட்கிறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி கேட்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண் வேதம்னா நாலடியார், வெற்றி வேக்கைனா நருந்தொகை, அடுத்து முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை. சரிங்களா? அதே மாதிரி வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னா வந்துட்டு பட்டினப்பாலை. ஞாபகம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டுல யார் யார் வந்தாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரதுக்கு காரணமாக நிர்வாகத்து மேலையும் அரசியல் மேலையும் தமிழர்களுக்கு ஏன் கவனம் போச்சு அப்படிங்கிறதுக்கான புள்ளிதையும் பார்ப்போம். சரிங்களா? அது போக அவங்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமா அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் நிறைய வரும். சரியா? சரி, ஓகே.